இவ்வளவுதான் முடியும், இல்லைன்னா உங்க இஷ்டம். கூட்டணி கட்சிகளிடம் கரார் காட்டும் திமுக. பரபர அறிவாலயம். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது. தாங்கள் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளிலேயே இந்த தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ள திமுக, கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த ஆண்டு ஒதுக்கிய தொகுதிகளை குறைத்தும் அதனை தேமுதிக, மநீம உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக 170 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 20 முதல் 25 தொகுதிகளிலும், பிற கட்சிகள் தலா 5 முதல் 1 தொகுதி வரை போட்டியிடலாம் என்கின்றனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழகத்தில் தேர்தல் சூழல் வேகமெடுத்து வரும் நிலையில், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த முறை பல முக்கிய கட்சிகள் நேரடியாக மோதும் சூழல் உருவாகியுள்ளதால் கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு விவாதங்கள் அதிக கவனத்தை பெற்றுள்ளன.